கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று யாக்கோபு நிருபத்தில் உள்ள ஒரு அற்புதமான 7 காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு ஒரு அற்புதமான 7 காரியங்கள். இந்த 7 காரியங்களை என் அன்பு சகோதர சகோதரிகள் கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாய் பிசாசு கூட்டங்களும் எந்த மந்திர சூனியங்களும் உங்களை விட்டு சிதறடிக்கப்பட்டு போகும். அவைகள் நிச்சயமாய் உங்கள் பக்கமாய் வருவதே இல்லை. நிச்சயமாய் அவைகள் உங்களை விட்டு ஓடி போகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். யாக்கோபு இப்படியாக சொல்லுகிறார்: ஒருவன் உங்களில் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். ஒருவன் உங்களிலே வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது விடுதலை உண்டாகும். மாத்திரமல்ல, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அன்பு தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலமுள்ளதாய் இருக்கிறது என்று சொன்ன நல்ல யாக்கோபு, அந்த தத்துவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான வழிமுறையை பரிசுத்த ஆவியினாலே சொன்ன யாக்கோபு இப்படி ஒரு 7 காரியங்களை பக்குவமாய் வலியுறுத்தி உள்ளார். இந்த 7 காரியங்களும் நிச்சயமாய் நாம் கடைபிடிக்கும் பொழுது, நன்றாய் கவனியுங்கள், வேறு எந்த வழிகளிலும் இது போன்ற பிசாசுகள் போவதில்லை. அன்பு தேவ பிள்ளைகளை, நீண்ட நேரங்கள் ஜெபிக்கலாம். எல்லா ராஜதந்திரங்களும் செய்யலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், முழுவதும் ஜெபிக்கலாம், அல்லது என்ன வேண்டும் எப்படி வேண்டுமானாலும் தியானிக்கலாம், மனப்பாடம் பண்ணலாம். ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளை, பரலோக ராஜ்யம் நல்ல கவனிங்க. இன்று பிசாசுகளை துரத்துவதற்கும் பிசாசுகளை குறித்தும் எத்தனையோ வழிமுறைகளை சொல்லுகிறதை அல்லது நாம் மற்ற எத்தனையோ போதனைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு காரியங்களில் இருந்து ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது பரலோக ராஜ்யம் சமீபமாய் வருகிறது. பரலோக ராஜ்யம் என்பது பரிசுத்த ஆவியும் தேவனுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் சமாதானமும் நீதியுமாய் இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் மனம் திரும்பும் பொழுது அந்த ராஜ்யம், ஒளியின் ராஜ்யம், மகிமையான தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய மகிமை, பிரசன்னம் அவனோடே வந்து விடுகிறது. பாருங்க, அந்த சூழ்நிலையிலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வரும் பொழுது, அந்த ஒளியின் மகா பேரொளியின் ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வரும் பொழுது, இந்த இருளின் ராஜ்யங்கள் ஒன்றும் உங்கள் முன்னால் எதிர் நிற்பதில்லை. ஹல்லேலூயா. ஆதலினால் நன்றாய் கவனியுங்கள். எப்பொழுது கர்த்தர் இப்படியாக அவருடைய சீசர்களை அனுப்பி இப்படியாய் பிரசங்கம் பண்ண சொன்னார். சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எப்படி பிரசங்கியும்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னாரே, அதன் காரியம் என்ன, அதன் தாற்பயம் என்ன? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஒளியின் ராஜ்யம் உங்கள் அருகாமையில் வரும் பொழுது, அது உங்களுக்குள்ளே வரும் பொழுது, இந்த இருளின் ராஜாங்கங்கள் எல்லாம் தன்னாலே ஓடி போகும். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். பிசாசும் அவன் கிரியைகளும் அவனால் ஏற்படுத்தப்படுகிற எந்த மந்திர சூனியங்களும் உங்கள் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது, உங்கள் பிள்ளைகளின் மீது நிலைத்திருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த 7 வழிமுறைகளை நிச்சயமாய் கடைபிடிக்கும் பொழுதுதான் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பிசாசு உங்கள் பக்கமே வர முடியாது. கர்த்தர் சொன்னார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுதுதான் அவன் ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாய் கவனியுங்கள். முதலாவதாக அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உபத்திரவத்தில் இருக்கிறவர்கள், குடும்பத்தில் இது போன்ற பிரச்சனைகள், செய்வினை வைத்து விட்டார்கள் போல் தெரிகிறது, சூனியம் வைத்து விட்டார்கள் அல்லது சதி செய்து விட்டது போல் தெரிகிறது, பிசாசின் கிரியைகள் அதிகமாய் என் குடும்பத்திலே காணப்படுகிறது என்று நீங்கள் சொல்லுவீர்களே, ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே,
எதிர்பாராத ஆபத்துகள், எதிர்பாராத வினைகள், மரணங்கள், வியாதிகள், தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள், குழப்பங்கள், அல்லது ஏனென்று தெரியாத காரணமில்லாத சண்டைகளும் குழப்பங்களும், ஐயா என்ன நடக்கிறது என்றே தெரியாத குடும்பங்களிலே ஏற்படுகிற திடீரென்று ஏற்படுகிற எல்லா விதமான உபத்திரவங்களும், போராட்டங்களும், ஏனென்று தெரியாத வகையிலே வருகிற எல்லா உபத்திரவங்களுக்கும் பின்னால் அன்பு தேவ பிள்ளைகளே அநேகமாய், எல்லாவற்றிலும் இல்ல அநேகமாய் இந்த பொல்லாத பிசாசின் கரம் இருக்கிறது. இவைகளில் இருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காய், நம்முடைய பிள்ளைகளை, குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காய் முதலாவதாக உலக சிநேகத்தை விட்டுவிடுங்கள். உலக சிநேகத்தை விட்டுவிடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் மீது வைராக்கிய வாஞ்சையாயிருங்கள். இரண்டாவதாக, ஐயா முதலாவதாக உலக சிநேகத்தை விட்டுவிடுங்கள். ஏனென்றால் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று யாக்கோபு எழுதியிருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது 4:4 சொல்லுகிறார், விபச்சாரிகளே, விபச்சாரர்களே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சனாய் இருக்கிறான். அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். ஐயா உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். தேவ பிள்ளைகள் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் பாருங்கள், அந்த இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வைராக்கிய வாஞ்சையாய் இருப்பதினால், அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்களும் 5ஆம் வசனத்தில் சொல்றாரு, நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? பாருங்க, அப்ப வைராக்கிய வாஞ்சையாய் அவர் இருக்க வேண்டுமானால், அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகிற, ஐயா நீதியின் தேவனுடைய ராஜ்யத்தின் மீது பசி தாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவரும் உங்கள் மீது வைராக்கிய வாஞ்சையோடு உங்களை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் பிள்ளைகளை இது போன்ற எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த விதத்திலும் தேவ பிள்ளைகள் தாழ்மை உள்ளவர்களாயிருங்கள். தாழ்மை உள்ளவர்களாயிருங்கள். பெருமை இல்லாதவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாய் பாருங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிற நம்முடைய அற்புதங்களின் ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஓ குளோரி! பாருங்க, எத்தனை கொடுமையான காரியம். அநேகர் மத்தியிலே நாம் கடந்து செல்லும் பொழுது, திருச்சபைகளிலே கடந்து செல்லும் பொழுது, ஐயா நம்ம குடும்பத்தார், ஊரார், உற்றார் மத்தியிலே கடந்து செல்லும் பொழுது தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்தத்தை அணிந்து கொள்ளுவது போல, ஐயா நீதியை தரித்துக் கொள்ளுவது போல தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறார். ஆமென். இப்படி இருந்தா பாருங்க, எப்படி பிசாசு வந்து நம்மை அப்பிக்கொள்ளுவான் பாருங்க. எப்ப நம்ம பெருமை உள்ளவர்களா இருக்கிறோமோ அப்பொழுதே அநேக ஊழியக்காரர்களும் கூட, பெரிய பெரிய ஊழியக்காரர்களும் கூட பெருமையினால் அழிந்து போனவர்கள் அநேகமாயிருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நல்ல வரங்களை பெற்றவர்கள் அநேகர் பெருமையினால் தேவனுக்கு பகைஞராய் போனதை உலகம் கண்டிருக்கிறது. மறந்து விடாதிருங்கள். எங்கே போனாலும், எங்கே இருந்தாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தாழ்மை உள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களாய் இருந்தீங்கன்னா, ஐயா ஒரு எஸ்தரை போல, நிச்சயமாய் ஒரு யாக்கோபை போல, அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த சூழ்நிலையிலே ஒரு கோலும் கையுமாய் கடந்து, வெறும் பாத்திரமாய் கடந்து சென்றாலும் சரி, நீங்கள் திரும்பி வரும் பொழுது கம்பீரமாய் திரும்பி வருவீர்கள். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களாய் இருங்கள் எந்த சூழ்நிலையிலும். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, தாழ்மை உள்ளவர்கள் கிருபையை பெற்றுக் கொள்ளுவார்கள். மாற்றமே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, நான்காவதாக நல்லா கவனிங்க. அநேகர் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க விரும்புகிறார்கள். எதிர்த்து நின்றால் அவன் ஓடி போவான் என்று நினைக்கிறார்கள். ஐயா எதிர்த்து நிற்பதற்கே ஒரு தகுதி வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியங்கள் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்கும். ஐயா நீ அந்நிய பாஷையில பேசினா பிசாசு ஓடிடுவான். பரிசுத்த ஆவியினால ஜெபித்தால் ஓடி போவான். அல்லது 12 மணி நேரம் ஜெபித்தால், நடுஜாமத்தில் ஜெபித்தால், அல்லது ஒரே
நிமிடத்தில் ஜெபித்தால் ஓடி போவான். ஓ அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான வேத சத்தியம். இந்த சத்தியம் எந்த வழியிலும் உங்களை விடுதலையாக்கும். உங்கள் பக்கமே பிசாசு வராதபடி, பிசாசின் கிரியைகள் உங்களை அணுகாதபடி, எந்த சதி சூனியங்களும் எந்த பெல்லி சூனிய மாந்திரிகங்களும் உங்கள் அருகாமையில் வராதபடி பாதுகாக்கிற மகா பெரிய காரியம் சத்தியம் இது. ஆமென். ஐந்தாவதாக நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் கைகளை சுத்திகரித்து தேவனிடத்தில் சேருங்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஐந்தாவது, உங்கள் கைகளை சுத்திகரித்து தேவனிடத்தில் சேர வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு, ஆமென், அவர் சொல்லுகிற கற்பனைகள் கட்டளைகளுக்கு, அந்த நீதிக்கு கீழ்ப்படிந்திருந்து நீங்கள் உங்கள் கைகளை சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது நீங்கள் தேவனிடத்தில் சேருகிறீர்கள். அப்பொழுது பாருங்கள், நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவே வேண்டாம். ஹல்லேலூயா. ஓ, உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும் பொழுது, ஆமென், அன்றைக்கு பாருங்க, கர்த்தர் இப்படியாய் அந்த யூத தேவாலயத்திற்குள்ளே கடந்து செல்லுகின்றார். ஆமென். அங்கே இருந்த தலைவர்கள் எல்லாம் அவரை அறிந்து கொள்ளவில்லை. இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா, அல்லது மரியாளுடைய குமாரன் அல்லவா, இவருடைய சகோதரர்கள் சகோதரிகள் நம்மிடையே இருக்கிறார்கள் அல்லவா என்று பேசிக் கொண்டார்கள். ஆனால் இவர் உள்ளே சென்றதும் அங்கே ஜெபாலயத்திலே இருந்த அந்த மகா கொடிய பிசாசினால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதனுக்குள்ளே இருந்து பிசாசு சத்தமிடுகிறான், ஐயோ, எங்களை கெடுக்கவா வந்தீர்? நீ தேவனுடைய பரிசுத்தர், ஆமென், நீ தேவனுடைய குமாரன், யூ ஆர் மெஷாயா. ஹல்லேலூயா. அப்ப பிசாசுக்கு யார் பரிசுத்தமாய் இருக்கிறார்கள் என்பதை அவன் அறிந்து கொள்ளுகிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் யார் என்பதையும் உங்களோடு இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் நீங்களும் நானும் அறிந்து கொள்ளுகிறோமோ இல்லையோ, பிசாசு நன்றாய் அறிந்து கொண்டிருக்கிறான். மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னுமாய் பாருங்கள், அற்புதமாய் சொல்லுகிற ஒரு காரியம் இருக்கிறது. ஓ, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்ன யாக்கோபு 10ஆம் வசனத்திலே சொன்னார். ஓ, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக அவருடைய வார்த்தையின்படியே, அவருடைய நீதியின்படியே, அவருடைய கற்பனைகள் கட்டளைகளின்படியே நீங்கள் தாழ்மைப்படுகிறவர்களாய், அவைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படும் பொழுது, ஓ, நிச்சயமாய் எந்த வகையிலும் அவர் உங்களோடே இருப்பார். ஆமென். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை விட்டு அவர் பிரிவதே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, யார் யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களோ, ஆமென், இரவும் பகலும் அதன் மேல் தியானமாய் இருந்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த வாழ்வு வாழ்க்கைக்கப்பட்டிருக்கிறது. எந்த சத்துருவும் அவருடைய வல்லமைகளும் தேவ பிள்ளைகளை நெருங்கவே முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏழாவதாக, சகோதரருக்கு விரோதமாய் பேசாதிருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, அநேகருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது. உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் எவ்வகையிலும் பேசாதிருங்கள். சகோதரர்களை குற்றம் சுமத்துகிற காரியம் நம்முடைய காரியம் அல்ல. பிசாசுக்கு ஒரு காரியம் இருக்கிறது. பிசாசு குறித்து கர்த்தர் சொல்லும்போது ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். சகோதரர்கள் மீது சதா குற்றம் சொல்லுகிறவன். பிசாசின் ஒரு முக்கியமான குணாதிசயம் என்னன்னா, சகோதரர்கள் மீது சதா குற்றம் சாட்டுகிறவன். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்குள்ளே அது போன்ற எந்த பிரச்சனையும் இருக்குமே ஆனால் இன்று ஒரு முடிவெடுங்கள். ஐயா, என் தெய்வமே, நான் என் சகோதரனுக்கு விரோதமாய், எங்கள் சகோதரிகளுக்கு விரோதமாய், எங்களோடு இருக்கிற, எங்களோடு பிறந்த, எங்களோடு வாழுகிற, மாமிசீகமாய் பிறந்தவர்களுக்கும் ஆவியில் பிறந்தவர்களுக்கும் விரோதமாய் தீதாய் பேசுகிற, குறை சொல்லுகிற, விரோதமாய் பேசுகிற காரியங்கள் எனக்கு தூரமாய் போவதாக என்று உறுதியாய் கட்டளையிடுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, சகோதரருக்கு விரோதமாய் அல்லது சகோதரர்களை சதா குற்றம் சொல்லுகிற ஒரு குணம் உனக்கு இருக்குமானால், என் அன்பு சகோதரியே, மறந்து விடாதே. அந்த குணம் உன்னை விட்டு மாறித்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அப்படி மாறலைன்னா என்ன ஆகும்? அந்த பிசாசினுடைய குணம் அவர்களுக்கு வந்துவிட்டது என்று நீங்கள் உங்களை
உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். ஐயா, இது பிசாசுடைய வேலையை அல்லவா நான் செய்கிறேன், இது பிசாசு அல்லவா இப்படி சகோதரர்களை சதா குற்றம் சொல்லுகிறவன் என்று நீங்கள் அறிந்து கொண்டு அன்பு சகோதர சகோதரிகள் அதில் இருந்து நிச்சயமாய் விடுபடுங்கள். ஏனென்றால் எபேசியர் 6 இப்படியாய் பவுலடியார் சொல்லுகிறார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி உங்களுக்கு விரோதமாய் எய்கிற எல்லா அக்னி அஸ்திரங்களையும் அவித்து போடுகிற அந்த வல்லமை பெற்றவர்களாய் இருக்கும்படியாய் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவியின் கனிகளால் நிறைந்தவர்களாய், இது போன்ற நல்ல குணங்களில் நிறைந்தவர்களாய் நீங்கள் காணப்படும் பொழுது எந்த வகையிலும் பாருங்கள், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு உள்ள போராட்டங்களிலே நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். இந்த அற்புதமான 7 காரியங்களை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது ஹல்லேலூயா, நிச்சயமாய் பிசாசின் கிரியைகள் உங்களிலே ஜெயம் கொள்ள முடியாது. ஐயா, பிசாசு உங்கள் பக்கமே வர முடியாது. உங்கள் பிள்ளைகளை குழப்ப முடியாது. உங்கள் கணவனை குழப்பவோ திருடவோ உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கவோ அல்லது திருடவும் கொல்லவும் அழிக்கவும் எந்த மட்டத்திலும் அவனுடைய கிரியைகள் செல்லாது. அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். இது போன்ற நல்ல குணங்களோடு தேவனுடைய ராஜ்யம் உங்கள் அருகிலே ஐயா, தேவனுடைய ராஜ்யம் உங்களில் இருக்கும் பொழுது இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆவியானவர் இப்படியாய் உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது, நல்ல குணங்களோடு கனிகளோடு உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது பாருங்கள், உங்களை பார்த்தாலே பிசாசு அறிந்து கொள்ளுவான். தேவ மகிமை பொருந்தியவர்கள் இவர்கள். ஐயா, அந்த வெளிச்சம் உள்ளவர்கள், வெளிச்சத்தின் புத்திரர்கள் இவர்கள், தேவனுடைய குமாரர்கள் இவர்கள். பரிசுத்த ஆவியானவர் இவர்களை சூழ்ந்திருக்கிறார். ஆமென். பரிசுத்த பிரசன்னம் இவர்களை சூழ்ந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களை விட்டு சிதறி ஓடி போகும் என்பதிலே மாற்றமே இல்லை. நீங்கள் எவ்வளவாய் ஜெபிக்கலாம், உத்தமர்களாய் வாழலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, எவ்வளவு நம்ம மெடிடேட் பண்றவங்க, வேதத்தை தியானிக்கிறவர்களாய் இருந்தாலும் முடிவு உங்களுக்கு இப்படியாய் இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தையிலும் செயலிலும் பேச்சிலும் நம்முடைய சொல்லிலும் எல்லாவற்றிலும் இந்த நடக்கை உடையவர்களாய் இருங்கள். பிசாசு உங்களை கண்டாலே ஓடி போவான். ஆமென். அநேகர் என்னை அப்படி உபத்திரவப்படுத்துகிறான், இப்படி உபத்திரவப்படுத்துகிறான், ஐயா இப்படி செய்கிறான், அப்படி நடக்கிறது, இப்படி நடக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு அற்புதமான முடிவு இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அநேக போதனைகளினால் அலைப்புண்டு தெரியாமல், அநேக போதனைகளினால் கலங்கி போகாமல், அநேக ராஜதந்திரங்கள் உள்ள பேச்சுகளினால் நீங்கள் உங்கள் மனதுகளை மயக்க விடாமல் சீரியஸாய் கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். விசுவாசத்தோடு நீங்கள் எல்லா பிசாசின் வல்லமைகளுக்கும் தந்திரங்களுக்கும், இந்த பொல்லாதவன் எய்கிற எல்லா அக்கினி அஸ்திரங்களுக்கும், மந்திர சூனியங்கள் மாந்திரீகங்களுக்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆமென். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நடக்க போகிற நம்முடைய கூட்டங்களுக்காக ஜெபிக்க தவறிவிடாதீர்கள். தொடர்ந்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் நூறத்தனையான கிருபைகளோடு ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த வேளையிலும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற கர்த்தாவே, உம்முடைய கிருபாசன தண்டையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நல்ல பிதாவே, இன்றும் அநேக பிரச்சனைகளினால், அநேக போராட்டங்களினால், அநேக விதமான ஆபத்துகளிலும் சிக்கல்களிலும் சிரமங்களிலும் அகப்பட்டிருக்கிற, அநேக உபத்திரவங்களிலே சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஆமென், ஏனென்று தெரியாத காயங்களும் கஷ்டங்களும் நோய்களும் வியாதிகளும் வலிகளும் உபத்திரவங்களும் எத்தனையோ பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. தகப்பனே, நீர் யாக்கோபு நிருபத்தின் மூலமாய் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஐயா, நீதிமான் செய்யும் ஜெபம் மிகுந்த பலம் உள்ளதாய் இருக்கிறது என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே என் தேவனாகிய கர்த்தர் விசுவாசம் உள்ள ஜெபத்தினால்
ஆகையால் இந்த எல்லா பிசாசின் தந்திரங்களிலும் எல்லா விதமான வாதை நோய் துன்பங்களிலும் இருந்து என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் குடும்பமுமாய் விடுதலை அடையும்படியாய் ஐயா எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து விடுதலை பெறுவதோடு என் இயேசுவின் நாமத்தினாலே சுகமும் சௌக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் இவர்களுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த வகையிலும் பொல்லாத பிசாசின் ஆக்கினைகள் அகன்று போகும்படியாய் இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா மந்திர சூனியங்களும் நிர்மூலமாகும்படியாய் எல்லா அந்தகார வல்லமைகளும் இதோடு அடங்கி போகும்படியாய் தெய்வமே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஐயா, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை மன்னித்து அவர்களை ரட்சிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. என் தெய்வமே எங்கள் குற்றங்களை பாவங்களை மன்னிக்கும்படியாய் ஐயா, நாங்கள் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல என் தெய்வமே எங்கள் குற்றங்களை கடன்களை மன்னிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை பரிசுத்தப்படுத்தும்படியாய் உம்முடைய பிள்ளைகளாய் தைரியமாய் விசுவாசத்திலே பெருகுகிறவர்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல குணங்களை கொடுப்பீராக. குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள், ஆமென், வீட்டிலே செய்ய வேண்டிய நன்மையான காரியங்கள், தவறாமல் நடக்க வேண்டிய தாமதமாகி கொண்டிருக்கிற காரியங்களிலே ஒரு விரைவு உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எல்லா உலக சிநேகித்தை விட்டுவிட்டு ஐயா, பரிசுத்த ஆவியானவர் மீது வைராக்கிய வாஞ்சையோடு பெருமை இல்லாதவர்களாய் தாழ்மை உள்ளவர்களாய் என் தெய்வமே தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களாய் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் எங்களை பலப்படுத்தும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் ஒரு புதிய அபிஷேகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். இந்த நல்ல குணங்களோடு வாழுகிற ஐயா, வாழுவதிலே தடுமாறுகிற பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நல்ல வாழ்க்கையில் வாழ முடியாதபடி தடுமாறுகிறவர்களுக்கு நல்ல நீதியை நியாயத்தை அதற்கேற்ற அபிஷேகத்தை கொடுக்கும்படியாய் எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களிலும் இருந்து என் அன்பு சகோதர சகோதரிகள் விடுபடும்படியாய் தெய்வீக அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். என் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். குடும்பங்களில் இருக்கிற எந்த பிரச்சனைகளும் மாறி போகும்படியாய், ஏனென்று தெரியாத பண பிரச்சனைகள், கடன்கள், ஏனென்று தெரியாத குடும்ப பிரிவினைகளும் மாற்றங்களும் ஐயா, குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் மத்தியிலே பெற்றோர் மத்தியிலே இருக்கிற மூர்க்கங்களும் எரிச்சல்களும் பிரிவினைகளும் சந்தேகங்களும் மாறி போகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் கிரியைகள் அழிவதாக. அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் எந்த வகையிலும் பிசாசு இனி மிஞ்சாதபடி, எந்த விதத்திலும் பிசாசு ஜெயம் கொள்ளாதபடி இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே எந்த வீடுகளிலே ஐயா ஏனென்று தெரியாத தொந்தரவுகளும் ஆபத்துகளும் பிரச்சனைகளும் சூழ்ந்திருக்கிறதோ அங்கே தேவ கரம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இறங்கும்படியாய், பிசாசின் அந்தகார வல்லமைகள் நொறுங்கி போகும்படியாய், மந்திர சூனியங்கள் இன்றே இப்பொழுதே அழியும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடப்பதாக நன்றி செலுத்துகிறோம். அன்பு சகோதர சகோதரிகள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆமென், அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், ஆமென், மகள், மகன், கணவன், மனைவி என்று ஐயா பெற்றோர்கள் எல்லா குடும்பம் முழுவதிலும் இருக்கிற எல்லா குழப்பங்களும் இயேசுவின் நாமத்தினாலே திடீர் என்று வருகிற குழப்பங்கள், திடீர் என்று வருகிற பிரிவினையின் போராட்டங்கள், எல்லா உபத்திரவங்கள், பிசாசின் கிரியைகளினால் வருகிற எல்லா விதமான தீர்க்க முடியாத
வலி வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் இன்று மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த விதத்திலும் பிசாசு ஜெயம் கொள்ளாதபடி இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே தேங்க்யூ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். பிசாசின் கிரியைகளுக்கு இன்று நாங்களும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுமாய் எதிர்த்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. பிசாசின் தந்திரங்களோடு நாங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி என் தெய்வமே உம்முடைய தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. இந்த குடும்பங்களிலே எந்த வகையிலும் பிசாசு கிரியை செய்யாதபடி இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு மறுமலர்ச்சி, இன்று ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். தரித்திரியங்கள் மாறுவதாக, வறுமைகள் மாறுவதாக. ஏனென்று தெரியாமல் வந்த தரித்திரியமும் வறுமையும் கடனும் கஷ்டமும் நஷ்டமும் இன்று மாறி ஒரு செழிப்பு உண்டாகட்டும். என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஒரு செழிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஒவ்வொருவர் மீதும் இவர்கள் வாகனங்கள், வீடுகள், படுக்கை அறைகள், வீட்டின் நிலைக்கால்கள் இவர்கள் மீதும், இவர்கள் பிள்ளைகளின் மீதும் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். ஹல்லேலூயா. இரத்தம் பூசப்பட்டதான இவர்கள் வீடுகளிலே, இவர்கள் மீதும், இவர்கள் பிள்ளைகளின் மீதும், இவர்கள் வாகனத்திலும், இவர்கள் கையின் பிரயாசங்கள், தொழில்கள், ஊழியங்களிலே எந்த வகையிலும் பொல்லாத சத்துருவுக்கு இடமில்லை என்பதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அறிக்கையிடுகிறோம். ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்துகிறோம் தேவ சமூகத்திலே. கர்த்தரே எழுந்தருளுவீராக, ராஜரீகம் செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளும் குடும்பங்களும் இவர்களுக்குள்ள எல்லாம் பாதுகாக்கப்படும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். இவைகள் மிக மிக முக்கியமான காரியங்கள். இன்று பிசாசை குறித்தும் மந்திர சூனியங்களை குறித்தும் எத்தனையோ போதனைகளும் கருத்துக்களும் வரலாம். ஆனாலும் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருப்பது நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகள். தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருப்பதும், அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதும், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருப்பதும், அவருக்கு எதிர்த்து நிற்பதும் இந்த முறைகளில் தான் என்பதை இரத்தின சுருக்கமாய், அற்புதமாய், அழகாய் யாக்கோபு நிருபத்திலே தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாய் நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள். எந்த விதத்திலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது அந்த சத்தியம் உங்களை உறுதியாய் விடுதலையாக்கும். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. இது அன்பு சகோதர சகோதரிகள், இதை எப்பொழுதும் மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியாய் ஆசீர்வதித்து இந்த எல்லா பிசாசின் கண்ணிகள் கட்டுகளிலும் இருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாய் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். என் அன்பு சகோதரர்கள் சகோதரிகளே, இந்த வரப்போகிற வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களிலே நிச்சயமாய் உங்களுக்கு இந்த மேடையிலே நடக்கிற அந்த பிரம்மாண்டமான கூட்டத்தின் லைவ் புரோகிராமை நீங்கள் இரவு வேளைகளிலே பார்க்க முடியும். நிச்சயமாய் பாருங்கள். அந்த லைவ் வரும் பொழுது தவற விடாதிருங்கள். அதில் பாருங்க எப்படி வியாதிஸ்தர்களுக்காக எத்தனை தைரியமாய், விசுவாசமாய், ஊக்கமாய் ஜெபிக்கிறோம் என்பதை நீங்கள் கண்ணார காண முடியும். ஹல்லேலூயா. உடன் தானே மக்கள் எப்படி சுகமடைகிறார்கள், எப்படி சாட்சி சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு பேரும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த கூட்டங்களிலே நூற்றுக்கணக்கான பேர் தேவ மகிமையினால், வல்லமையினால், இந்த பிசாசின் எல்லா மந்திர சூனியங்கள் நாம் இப்போது பேசுகிறோமே, இது போன்ற எல்லா காரியங்களும் வெறும் பேச்சுக்கள் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பேச்சிலே அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளை தயவாய் அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. ஆமென். அதை நீங்கள் இந்த மேடையிலே பார்க்க போகிறீர்கள். நிச்சயமாய் பாருங்கள். அப்பொழுதுதான் இந்த வார்த்தைகள், நாம் பிரசங்கிக்கிற வார்த்தைகள் எத்தனை நிச்சயமாய் உண்மையானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிறதோடு, அந்த லைவ் புரோகிராம பார்க்கும் பொழுது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என் அன்பு சகோதர சகோதரிகள், அதை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும்
ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். நீங்கள் சகல ஜாதிகளிலும் மேன்மையாயிருப்பீர்கள். நமது ஸ்ரீ பெரும்புதூர் போதகர்கள் ஐக்கியம் இணைந்து நடத்தும் சுகமளிக்கும் எழுப்புதல் பெருவிழா. இடம் லிட்டில் பிளவர் மேல்நிலைப்பள்ளி மைதானம், தெரேசாபுரம், ஸ்ரீபெரும்புதூர். நாள் மே மாதம் 22, 23, 24, 2026. வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் தினமும் மாலை 6 மணிக்கு. இந்த வல்லமையான கூட்டத்தில் இந்தியாவிலும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளிலும் 300க்கும் மேற்பட்ட திறந்தவெளி சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தி அதிகாரத்துடன் வல்லமையோடும் அற்புத அடையாளங்களோடும் சுவிசேஷத்தை பிரசங்கித்த தமிழ் சுவிசேஷகர் எவாந்தலிஸ்ட் ரவி ஆப்ரகாம் அவர்கள் தேவ செய்தி கொடுத்து விசேஷமாக வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பார்கள். உடலில் பல்வேறு உபாதைகள், வேதனை மறைவதையும், காது கேளாதோர் கேட்பதையும், பார்வை குறைந்தவர்கள் பார்வை அடைவதையும், நீண்ட காலமாய் இருக்கிற தீராத தலைவலி, முதுகு தண்டு, ஸ்பைனல் கார்டு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சைனஸ், ஆஸ்துமா, மூச்சு திணறல் மற்றும் தீராத பிரச்சனைகளுக்காக தனித்தனியாக ஜெபிப்பார்கள். கட்டிகள் மறைவதையும் இன்னும் பல்வேறு உடல் உபாதைகளிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெறுவதை நேரில் காண வாருங்கள். நூற்றுக்கணக்கான அற்புதங்களை காண இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அனுமதி இலவசம்.